ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுட்டு சுலகம். இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான பருப்பு பொடி எப்படி பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். இதுவரையும் டுட்டு சுலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ இதில் 150 கிராம் அளவு துவரம்பருப்பு ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் நல்லா பொன்னிறமாக வர வரையும் வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ லாஸ்ட் இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். கலப்படமில்லாத பெருங்காயத்தூள் எப்படி வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிக்கலான்ற வீடியோக்கான லிங்க் வந்து மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், தேவையானவங்க பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வறுத்த பருப்பை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கடாயில் எண்ணெய் எதுவும் விடாமல் ஒரு 9 வரமிளகா ஆட் பண்ணி அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை அந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 3/4 டீஸ்பூன் அளவு மிளகு ஆட் பண்ணி அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுவட்ட பின்னாடி உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும், நல்ல ஒரு கலர் சேஞ்ச் இருக்குது. வறுத்தெடுத்த பொருளை எல்லாம் இந்த பிளேட்டில் நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை இந்த மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டாச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு பொடி சூப்பராக தயாராகிடுச்சு. இது கூட நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஆட் பண்ணி நல்லா சூடான சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். இது வந்து நீங்கள் இட்லி பொடி மாதிரி கூட இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.